நாங்க ஒரு சின்ன நாடு, உலக மேப்பில் தம்மாதுண்டு இருக்கணும்னு நினைச்சிடாதீங்க. எங்க கிட்ட அவ்வளவு பெரிய வெப்பன்ஸ் இருக்கு. அந்த வெப்பன்ஸ் என்னன்னா ஒரு நொடியில் இந்த உலகத்தில் உள்ள சில நாடுகளே அழிக்கிற அளவுக்கு எங்க கிட்ட இருக்கு. குறிப்பா நாங்க இந்தியா கிட்ட சொல்லிக்கிறோம், எங்க கிட்ட வச்சுக்காதீங்க தம்பி. நாங்க திரும்ப தான் சொல்லிக்கிறோம் இந்த வார்த்தை. ஏன்னா உலகம் முழுக்க போர் பதட்டம் இருக்கிறது. ஒரு பக்கம் இஸ்ரேல் காசா, இன்னொரு பக்கம் உக்ரைன் ரஷ்யா, இங்க பாத்தீங்கன்னா தாய்லாந்து கம்போடியா, இப்படி போர் பதட்டம் இருக்கும் பொழுது இந்த உலகம் போரால் சூழப்படுகிறது, சூழப்பட போகிறது அப்படின்றதுக்காக ஐநா உட்பட பல சமூக நல்லிணக்கம் கொண்டவர்கள்லாம் இதை தடுத்து நிறுத்துங்கப்பா, இது வேணாம், எதிர்காலம் ரொம்ப மோசமா போயிடும், மனிதன் வாழறதுக்கு தான், ஒருத்தன் ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க, நிலப்பிரச்சனை ஏன் உயிர் பிரச்சனையா மாத்தணும், இதை நிறுத்துங்க அப்படின்னு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது உலகில் உள்ள மோசமான வெப்பன்ஸ்கள் எல்லாம் இருக்கக்கூடாது, மனித குலத்திற்கு அழிவான ஒரு விஷயத்தை அதை அழிச்சிடுங்க, வேணாம், ஒரு வாழ்வில சுகமா நம்ம கழிச்சுட்டு போவோம் ஏன் அப்படின்னு ஒரு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன நாடு, வரைபடத்தில் ஒரு பொட்டாக இருக்கக்கூடிய அந்த நாடு, அந்த நாட்டில் உள்ள ராணுவ ஜெனரல் போயிட்டு அமெரிக்காவில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பேசும்போது எங்க கிட்டயும் ஆயுதம் இருக்கு, எங்க கிட்டயும் வெப்பன்ஸ் இருக்கு, அது சாதாரணமானது கிடையாது, ஒரு நொடியில காலி பண்ணும் சொல்லும்போது அதை அமெரிக்கா ரசிக்கிறதா சிரிக்கிறதா, அதை பேச சொல்லி தூண்டி விட்டதே அதுதானா? அதுவும் முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு எதிராக பேசின ஒரு விஷயம் தான்